ரெட்மியோட சப் பிராண்டான போக்கோ பட்ஜெட் சீரிஸான சி சீரீஸில் இப்போ புதுசாக C75 5G அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஃபோன் எப்படி இருக்குது, இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோ நீங்கள் பார்க்கலாம். போக்கோங்க என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்தியாவிலே சீப்பஸ்ட் 5G ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு தான் கிளைம் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் பார்க்குறது டிசைன் தான். டிசைன் இங்கே பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. அண்ட் இந்த டிசைன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த டிசைனை நீங்கள் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினச்சிங்கன்னா ரெட்மி A4ம் கிட்டத்தட்ட இதே டிசைன் தான். ஏன் இந்த ஃபோனே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெட்மி A4 டிட்டோ தான். டிஸ்பிளேயோட சைஸ் பொறுத்தவரை 6.88 இன்ச்சஸ் அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்தவரை இங்கே உங்களுக்கு HD+ ரெசல்யூஷன் அண்ட் ஸ்க்ரீனோட ரெஃப்ரெஷ் ரேட்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த டிஸ்பிளேயோட பீக் பிரைட்னஸ் பொறுத்தவரை 600 nits வரைக்கும் போகும்னு போக்கோ கிளைம் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ப்ராசஸர் பொறுத்தவரை இங்கே Snapdragon 4S Gen 2 ப்ராசஸர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராசஸரோட பர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா, உங்களோட பேசிக் யூசேஜ் தான் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. பெரிய லெவல் டாஸ்க்லாம் நீங்கள் யூஸ் பண்ண மாட்டீங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் யூஸ் பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு செகண்டரி டிவைஸாக கன்சிடர் பண்ண போகிறீங்க, உங்களுக்கு ஒரு செகண்டரி ஆல்டர்னேட்டிவ் ஃபோன் வேணும்னு நினச்சா நீங்கள் இதை கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். ஆர்எல்ஸ் வீட்டில் ரொம்ப ஏஜ்டு பீப்புள் இருக்காங்கன்னு நினச்சாலும் அவங்களுக்கும் இந்த ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ராசஸரை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 4GB RAM 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸ் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் பொறுத்தவரை 50 மெகாபிக்சலுக்கான பிரைமரி ஷூட்டர் அண்ட் செகண்டரி சென்சார் என்ன சென்சார்னு அவங்க மென்ஷன் பண்ணல. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்தவரை உங்களுக்கு 5 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா ஆப்ஷன்ஸும் இங்கே இருக்குது. அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 5160 mAhக்கான பெரிய பேட்டரி அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 18 வாட்ஸ்க்கான வயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அடிஷ்னலாக இந்த C75க்கு ஃபிங்கர் பிரிண்ட் சென்சர் பவர் பட்டனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. கூடவே உங்களுக்கு IP52க்கான ஸ்பிளாஷ் ரெசிஸ்டன்ட்டும் டஸ்ட் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபோனோட வெயிட் பொறுத்தவரை 205 grams. அண்ட் சாஃப்ட்வேர்ஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு Android 14 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரெட்மியோட ஓன் UAயான HyperOS அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட் ப்ரைஸிங் பொறுத்தவரை C75 இங்கே 7,999க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸுமே இப்போதைக்கு லிமிட்டட் டைம் ப்ரைஸ் மட்டும் தான் சொல்லியிருக்கிறாங்க. ஃபியூச்சரில் 8,500 தான் இதை ப்ரைஸ் பண்ணுவாங்க. பிகாஸ் ரெட்மி A4ம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 8,500 தான் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ரெண்டு ஃபோனுக்கு என்ன டிஃப்ரென்ஸ் கேட்டிங்கன்னா எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஜஸ்ட் ப்ரைஸ் ஃபேக்டர் மட்டும் தான் உங்களுக்கு டிஃபர் ஆக போகுது. ஒரு 500 rupees கம்மியாக வாங்க நினச்சா நீங்கள் தாராளமாக C75 வாங்கிக்கலாம். பட் இதில் இருக்க பெரிய ட்ராபேக் நான் இப்போயே சொல்லிடுறேன், உங்களால் ஜியோ சிம் மட்டும்தான் 5Gயில் யூஸ் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் 5G ரொம்ப இம்பார்ட்டன்ட் நினச்சிங்கன்னா ஜியோ மட்டும் தான் உங்களால் யூஸ் பண்ண முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இதில் வந்து ஸ்டாண்டலோன் 5G பேண்ட் மட்டும் தான் சப்போர்ட் இருக்குது. நான் ஸ்டாண்டலோன் 5G பேண்ட் சப்போர்ட் கிடையாது. NSA டெக்னாலஜி தான் ஏர்டெல்லையும் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போதைக்கு ஏர்டெல்லில் உங்களால் 5G யூஸ் பண்ண முடியாது. ஸோ இதை யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபோனை வாங்குறத பற்றி நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். இந்த ஃபோன் பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் வேறு என்னெல்லாம் வீடியோஸ் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம அதையும் கவர் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.